இன்னைக்கு நம்ம பர்ச்சேஸ் த்ரூ சிஎஸ்பி அப்லோட் பண்ணும்போது என்னென்ன காமன் எரர்ஸ் வரும், ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறோம், ஃபில்டர் பண்ணுற இஷ்யூவை அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுடைய நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் நியூலி ஆட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டரோட நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ரிக்வெஸ்ட் சிஎஸ்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இட் மீன்ஸ் சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு டிஃப்ரெண்டான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபைல் ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒன் டைம் அந்த ஒரு ப்ராசஸை வந்துட்டு நம்ம மேப்பிங் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஃபைலை பேக்அண்ட் டீமுக்கு அனுப்பணும். ஸோ எப்படி அனுப்பணும்னா ரிக்வெஸ்ட் சிஎஸ்பி ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்மளோட ஃபார்மேட்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸை வந்துட்டு அங்கே ஃபில் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபைலை வந்துட்டு இங்கே அப்லோட் பண்ணிடணும். சிஎஸ்பி காப்பி ஃபைலை பண்ணிட்டு ஐஎம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபைல் வந்துட்டு பேக்அண்ட் டீமுக்கு போயிடும். ஓகே, வித்தின் 24 ஹவர்ஸில் வந்துட்டு பேக்அண்ட் டீம் நம்மளுக்கு அதை மேப்பிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் மேப்பிங் ஆன உடனே நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட நேம் டைப் பண்ணோம்னா இங்கே அப்லோட் சிஎஸ்பின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த கேஸில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபைலில் வந்துட்டு ஃபார்மேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். இன்கரெக்ட் ஃபைல் ஃபார்மேட் அப்லோடட் ஃபார் த செலக்டட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த இஷ்யூ வரும்போது ஓகே, இந்த ஒரு இஷ்யூவை வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். எதுக்காகனா சம்டைம்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு அந்த பர்டிகுலரான ஒரு ஃபைலை வந்துட்டு ஃபார்மேட் காலம் ஆர் ரோஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஒரு இஷ்யூவை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுடைய ஆஸ் இட் இஸ் அகெயின் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணி ஐஎம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். ஸோ இதையும் நம்மளுக்கு பேக்அண்ட் டீம் மாடிஃபை பண்ணிடுவாங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு 24 to 48 ஹவர்ஸில் அந்த டைம் பீரியடில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நம்மளுக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் இன்னும் வேறு ஏதாவது ஒரு எரர் வருது, அந்த ஒரு இஷ்யூவை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஃபைலில் நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறோம். இந்த ஒரு ஃபைலில் வந்துட்டு பல்க் டேட்டா இருக்கும். ஓகே, ஸோ பல்க் டேட்டா இருக்கும்போது நம்மளுக்கு பாட்டமில் வந்துடும் ப்ளீஸ் செக் த பர்ச்சேஸ் டிராஃப்ட் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னு. ஏன்னா அது ப்ரோசஸிங்கில் இருக்குது. பிகாஸ் பல்க் டேட்டா அப்டேட் ஆனதுனால மீன்ஸ் நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு பெல் ஐக்கானில் டாப் ரைட் சைடில் வந்துட்டு பெல் ஐக்கானில் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 10-15 மினிட்ஸில் நம்மளுக்கு அப்டேட் வந்துடும். விவால் கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிடும் என்ன இஷ்யூனால வந்துட்டு அந்த ஃபைல் அப்லோட் ஆகலை, இல்லை எவ்வளோ நேரம் எடுக்கும், அந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். பர்ச்சேஸ் டிராஃப்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு ஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு, டிராஃப்டில் இருக்கும், அதை எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம சிஎஸ்பி அப்லோட் பண்ணும்போது காமன் எரர்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணலாம். தேங்க்யூ.